இல்லனா இல்லங்க இருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்லிருப்பேன். ஒண்ணு கூட வந்தது இல்ல. நோ டீப்பால வந்து யாரும் சொன்னது கிடையாது. ஆனா சொல்லியிருக்காங்க. இல்ல நான் வந்து ஒரு சாமியார் லவ்ல அதனால எனக்கு வந்து தப்பு தாங்க. ஏன்னா ஒருத்தங்க லவ் பண்ணா ட்ரூவா இருக்கணும் கரெக்டா. ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்கள போய் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் இந்த ஜென்ரேஷன்லையுமே ட்ரூ பீப்புள்ஸ் இருக்காங்க, அதே டைம்ல இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. வர்த்தில் மீன்ஸ் நான் தப்பா சொல்ல, எனக்கு லவ்க்கும் செட் ஆகாதுங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் 19 இயர்ஸ் 18 இயர்ஸ் சிங்கிள் நான். ஸோ அதனால லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? இல்லைங்க, இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறீங்களே இல்ல, அதான் உங்களுக்கு ஒரு எனக்கு. விஷயம் தோணும்ல லவ்னு சொன்ன உடனே. இப்ப ஹாய், ஹாய், உங்க பேரு? திவ்யஸ்ரீ ரவி. Okay, என்ன பண்றீங்க? ஒர்க் ஆர் ஸ்டடி? நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களை மாதிரி நான் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பர். ஆங்கரிங் ஃபீல்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு, நானே செலக்ட் பண்ண ஒரு ஃபீல்டு. ஸோ நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. எதனால ஆங்கரிங் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து ஒரு ஆங்கர் ஆகணும், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும். நான் வந்து ஆங்கரிங்கும் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்ட்ரஸாகவும் இருந்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட பேஷன் என்ன ஆக்சுவலி? ஆங்கர். ஆங்கரிங் தான். ஆமாம். ஸோ ஆங்கரிங் தான் உங்களோட பேஷன், அதனால இப்போ வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே, எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ். 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எனி டெவலப்மெண்ட்? கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ரைனியாக ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. பட் அவங்க வந்து என்னை டெவலப் பண்ணி இப்போ வந்து என்னால் ஒரு இடத்துல ஃப்ளூயன்ஸாக பேச முடியும். அந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? என்னெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து கற்றுக்க? புரியல. இந்த விஷயம் ஐ மீன் இந்த ஃபீல்டில் என்ன விஷயத்தெல்லாம் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஃபீல்டில் வந்து லைக் எப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த பர்ஃபெக்ஷனுக்காக நமக்கான ரெஸ்பெக்ட் கரெக்டாக கிடைச்சிடும். ஸோ லிமிட்ஸ் இஸ் த வே. நம்ம எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு. லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? இல்லைங்க, இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறீங்களே அதான் எனக்கு எனக்கு. ஒரு விஷயம் தோணும்ல லவ்னு சொன்ன உடனே. இப்போ லவ்னு சொன்ன உடனே லைக் பியூட்டிஃபுல். அப்படியா? ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்த் இல்லை. ஏன், எதனால ஒர்த் இல்லை மீன்ஸ் நான் தப்பாக சொல்ல, எனக்கு லவ்க்கும் செட் ஆகாதுங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் 19 இயர்ஸ் 18 இயர்ஸ் சிங்கிள் நான். ஸோ அதனால ஓகே, அதனால வந்து செட் ஆகாது. இப்போ இருக்கிறவங்க லவ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சில பேர் வந்துட்டு சும்மா டைம் பாஸ்க்காக அப்படி ஒரு சைடு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரூவாகவே வந்து இருக்காங்க 2 பேருமே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லவ்னு எடுத்திங்கனாலே நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேர் தான் இருக்குது. ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக தப்பா? தப்பு தாங்க. ஏன்னா ஒருத்தங்க லவ் பண்ணால் ட்ரூவாக இருக்கணும் கரெக்டாக. ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்கள போய் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் இந்த ஜென்ரேஷன்லையுமே ட்ரூ பீப்புள்ஸ் இருக்காங்க, அதே டைமில் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஆனால் கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா தப்பான விஷயம்? தப்பு தாங்க. ஏன்னா நம்ம வந்து லவ்னா சொல்லிட்டு லவ் பண்ணோம், அதை வந்து நம்ம பெஸ்டின்னு சொல்லக்கூடாது. அஃபெக்ஷன் அப்படி நம்ம மீன் பண்ண முடியாது. லவ் இருக்குன்னா லவ் இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு உண்மையில அஃபெக்ஷன் தான் இருக்குது, அந்த லிமிட் அவங்களுக்கு தெரியும்ல எந்த லிமிட்டில் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மேபி ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் எப்படி இருக்கணும், அந்த பர்சனுக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன்? நோ வேங்க, இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போதைக்கு என்னோட ஒர்க்கு, என்னோட பேரண்ட்ஸ் கைடிங், அதனால் லவ்லாம் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. நான் வந்து ஒரு சாமியார் லவ்ல, அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கம்மிட் ஆகி கல்யாணம்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம நினைப்பாங்க இந்த பார்த்துட்டு இருப்போம், என்னடா இவன் நம்ம கிட்டே எப்பலாம் சொல்லியிருப்பானேன்னு பார்த்தா கூட 2 குழந்தை வர இருக்கும். யார் தான் கேட்டால் அவனோட தருவாங்க. அந்த மாதிரி அவங்க சாமியாராவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மையான்றது தெரியாது. பார்ப்போம், உண்மையாகவே அப்படி தான். கண்டிப்பாங்க. என்னோட ஒர்க்குக்காகவும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒர்க்லாம் வந்து கரெக்டாக பண்ண நம்பி இவ்வளோ சின்ன வயசில் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டையும் நான் பார்த்துக்கணும், அதே டைமில் நான் காலேஜ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. ஸோ காலேஜ்னு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது 2மே இருக்கும்போது தேர்டாக ஒரு இஷ்யூ உள்ள வருது அப்படின்னா நான் அஃபெக்ட் ஆகும். அதனால எனக்கும் லவ்க்கு செட் ஆகும். அவாய்ட் பண்ணிடுவீங்க? அவாய்ட் தான். ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கா? நோ. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நோ. அப்போ வந்திருக்கு? நோ. உண்மையாக பண்ணதே இல்லை? யாருமே பண்ணதே இல்லையா? நோங்க. உண்மையாக பண்ணதே இல்லை? இல்லைன்னா இல்லைங்க, இருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று கூட வந்தது இல்லை? நோ டீப்பால வந்து யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்லியிருக்காங்கன்னா ஐ மீன் அந்த மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி கூட சொல்ல முடியாது. சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படிதான். டைம் பாஸ் வர்றது பேர் லவ்வே இல்லையா? அது ஏங்க, நான் யாரையும் லவ் பண்ணலங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க கொஸ்டின்? சரி, ஓகே. உங்களை யாராவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா கேட்டீங்க. எனக்கு யாரும் அப்படி பண்ணது கிடையாது. யாராச்சும் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நோ. நோ தான் சொல்லுவீங்க? கண்டிப்பா நோ. சரி, பார்ப்போம் பண்றாங்களா இல்ல நோன்னு சொல்றாங்களா இல்ல ஓகேன்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். இதே பாண்டி பசார்ல தான் நான் சுத்திட்டு இருப்பேன், பாக்குறேன். நானும் இதே பாண்டி பசார்ல தான் ஆங்கரா இருப்பேன். பாக்குறேன். பார்க்கலாம். Thank you so much.